யார் நீங்க? ஹலோ, நான் சனீம் ஜான் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். நான் போலன். ஜான பார்க்க வந்திருக்கீங்களா? அவன் இப்ப வீட்ல இல்லையே. நீங்க தான் மிஸ் போலனா? ஆமா. சரி, ஜான் இப்ப இங்க இல்லையா? நான் அப்புறமா வந்து அவரை பாக்குறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போயிட்டு அப்புறமா வரேன். இருக்கட்டும், பரவாயில்ல. ஜான் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க வெயிட் பண்ணலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க வந்தது அவருக்கு தெரியாதா? இல்ல, அவனுக்கு எதுவும் தெரியாதா. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லாம வந்திருக்கேன். நீங்க ஏதாவது முக்கியமான வேலையை வந்திருக்கீங்களா? இல்ல, ஆபீஸ் வேலையா ஒரு சின்ன சந்தேகம் தான். நான் ஜான் கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. அவனை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உடனே கிளம்புறேங்கிறீங்க. வாங்க. ஜான் இன்னும் கிளம்பல போல இருக்கு. லக்கேஜ் எல்லாம் இங்கேயே இருக்கு. இல்ல இல்ல, அது என்னோட லக்கேஜ் தான். இது உங்க லக்கேஜா? அதாவது ஒருவேளை அவரு கிளம்பி இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உடனே வந்துருவாரு. ரொம்ப நாள் இருப்பீங்க போல இருக்கு. கொஞ்சம் அதிகமா பேக் பண்ணிட்டேனோ. ஜான் இதை பார்த்த உடனே பயப்பட போறான். உள்ள பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். நான் கிச்சன்ல சமைச்சிட்டு தான் இருந்தேன். எப்படியோ உனக்கு பசிக்க, உள்ள வா, நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம். வா. வேணா, நான் இப்ப எதுக்காக வீட்டுக்குள்ள வந்தேன்? நீங்க இப்பதான் இங்க வந்தேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இவ்வளவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் வேற சிம்பிளான டிஷ் தான். எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல பண்ணிட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானுக்கு பார்பிக்யூ தான் பிடிக்கும்னு நினைச்சேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப புதுசா இருக்கு. இந்த டிஷ் எல்லாத்தையும் டேபிள்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சனீம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா மாட்டிக்கிட்ட போ. 1 செகண்ட். உனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம்னா வேற என்ன கொடுக்கலாம்? வைன்? இல்ல வேணாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, அதுவே போதும். தாகமா இருக்க. உனக்கு வீட்ல இருக்க எல்லா திங்ஸும் எங்க இருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது நாங்க முன்னாடியே இந்த வீட்ல ஷூட் பண்ணிருக்கோம். ஆபீஸ்ல அசிஸ்டண்டா இருந்த. ஷூட்ல இருக்க எல்லாருக்கும் டீ காஃபி நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். உங்களுக்கு பிளேட்லாம் எடுத்து வைக்கணும்ல, நானே எடுத்து வைக்கிறேன். ஓகே, உன்னோட இஷ்டம், நீ இதை எடுத்துக்கோ. ஆனா இந்த கறி பச்சையா இருக்கே, அவன்ல வைக்கவா? இல்ல இல்ல, அது ரெடியா தான் இருக்கு, நீ எடுத்துட்டு போய் வை. ஜானுக்கு பாதி வேக வச்சதுதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவருக்கு இப்படியும் பிடிக்குமா? என்ன டேஸ்டும். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத, திட்டாட்டாரி ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எதையும் நான் பார்த்ததே இல்ல. அவனுக்கு தான் பிடிக்கும். நாம அங்க உட்காரலாமா? ஓகே. அவங்க சொன்னது உண்மையா? நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்களா? தெரியல. போகாதீங்க. நீங்க நிஜமா போயிடுவீங்களா? நீங்க போயே ஆகணுமா ஜான்? எப்போ? கூடிய சீக்கிரமே. இங்கதான் எனக்குன்னு எதுவும் இல்லையே. இந்த வேலை இருக்கிறதுனால மத்தது எதையும் பண்றதுக்கு நேரமே இல்ல. எப்பவாவது எனக்கா தோணுச்சுன்னா பிரேக் எடுத்துப்பேன். அவன் ரொம்ப வருத்தமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்துட்டேன். ஜானியா வருத்தமா இருக்காரு? அதுக்கான ரீசன் எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் வருத்தமா தான் இருக்கான். இப்ப நான் போய் கேட்டாலும் அதை என்கிட்ட சொல்ல மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். நீ சமீபத்துல அவன்கிட்ட ஏதாவது மாற்றத்தை பாத்தியா? அந்த மாதிரி எதுவும் நான் அவர்கிட்ட பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம நான் வெறும் அசிஸ்டன்ட் தானே, என்கிட்ட எதையும் அவர் சொல்ல மாட்டாரு. அப்புறம்
நீங்க தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்ல இப்போதைக்கு நாங்க பிரேக்கப்ல இருக்கோம். ஆனா கண்டிப்பா நான் இதை சரி பண்ணி ஆகணும். என்ன சரி பண்ணணும் மேடம்? ப்ளீஸ் இருக்கட்டும், போலன்னே கூப்பிடு. போலன். ஓகே. இங்க பாரு, ப்ளீஸ் நீ தப்பா எடுத்துக்காத. நான் சில கேள்விகளை டைரக்டா கேட்டா எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன்ல, எதையும் அவன் என்கிட்ட உடனே சொல்ல மாட்டான். அண்ட் நான் உன்கிட்ட பேசினதும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபீல் வருது. அப்படியா? உங்களுக்கு தெரியுமா, ஏஜென்சியோட 40வது ஆனிவர்சரி அப்ப நம்ம ஸ்டெப்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். ஆமா, நான் வந்திருந்தேன். ஜான் கூட தான் இருந்தேன். ஆனா அடுத்த நாளே வேலை இருந்துச்சுன்னு உடனே நான் கிளம்பிட்டேன். இல்லன்னா கண்டிப்பா நம்ம அன்னைக்கு மீட் பண்ணிருப்போம். அப்புறம் நீங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்களா இல்ல அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களா? நீ சொன்ன ரெண்டுமே இல்ல, நான் ஒரு பிசிசிஸ்ட். பிசிக்ஸா? என்ன பிசிக்கல் தெரப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சயின்ஸ். நான் ஒரு குவாண்டம் பிசிசிஸ்ட். எனக்கு லண்டன்ல சொந்தமா ஒரு லேப் இருக்கு. சயின்ஸா? விளையாடுறீங்களா? இல்ல, எதுக்கு கேட்டனா உங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பாக்குறப்ப ஃபேஷன்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன். மன்னிச்சிருங்க. சத்தியமா உங்களை பார்த்தோன்னே யாரும் சயின்டிஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும். நான் இப்ப வந்துடுறேன். தாராளமா போய் பேசு, நான் இங்கதான் இருப்பேன். உஸ்மான், என்னது? மீட் பால்ஸ். அது இல்லடா, இது 2 குடும்பத்துக்கு பத்துமே. இத டேஸ்ட் பண்றதுக்காக தான் பண்ணிருக்கேன், விக்கிறதுக்காக கிடையாது. தப்பாச்சு. உன் மீட் பால்ஸ பிரபலமாக்கணும்ல. இப்படி இருந்தா எப்படி ஆகும்? நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும்டா. எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா, எல்லாத்தையும் முதல்ல இருந்தே ஆரம்பிங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, மறந்துட்டேன். இப்ப வந்துடுறேன். நல்லா பார்த்து பண்ணா, மாவெல்லாம் பார்த்து பரட்டணும். கொஞ்சம் சொதப்பினா கூட முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏமா கொஞ்சம் நில்லுமா, போயிட்டாது. யாரு? என் ஃப்ரெண்டு. நான் வெளியில போய் பேசிட்டு இத வந்துறேன். நீ இந்த வேலையை பண்ணு, நான் உடனே பேசுறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் போய் பேசிட்டு வந்துறேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம். சொல்லு. ஹலோ, எனக்கு ஒரு பையனோட அட்வைஸ் வேணும்னு தான் கூப்பிட்டேன். நான் இங்க என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நீ இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னா, நான் ஜானோட வீட்ல இருக்கேன். அவர் வெளிநாட்டுக்கு போக போறாரு. அவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்றதுக்கு வந்தேன். ஆனா அவர் ஏன் போக கூடாதுன்னு கேட்டா அவர்கிட்ட சொல்ல பதில் என்கிட்ட இல்ல. நான் வேற அவர்கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கேன். இப்ப புடிச்சிருக்கணும் என்னால சொல்ல முடியாது. நான் ஏன் இங்க வந்தனும் தெரியல, எப்படி இப்ப வெளியே போறதுன்னு தெரியல. இந்த லவ்வால நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல வெளில வா. முடியாதே, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் போலன்னு என்ன பாத்துட்டாங்க. அவங்க என்ன வெளியே போகவே விட மாட்டேங்கிறாங்க. என்னது? எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிற? இப்ப நாங்க வரணுமா? இல்ல இல்ல, வராத. நானே எதுக்கு இங்க வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல கிளம்பிட்டாரே எனக்கு தெரியல. ஆனா போல நீங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா அவர் திரும்ப வந்துருவாரு. அவர் இங்க வந்துட்டா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த பொண்ணுகிட்ட குறையே இல்ல. அவளை பத்தி என்னன்னு சொல்றது, எனக்கு பேசவே வரல. நீ அவங்கிட்ட உன் காதுல சொல்ல போனா ஆனா சொல்ல முடியல. அவங்கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கேன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம அவன் முகத்துக்கு நேராவே அவனை வேணான்னு சொல்லிட்ட. ஆமா. அப்ப திரும்பி வந்துட வேண்டியதானே? அவங்கிட்ட நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல. அவனுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கூட அவன் இருப்பான். நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத. தேவையில்லாம உனக்கு தான் ஏமாற்றம் கிடைக்கும். கொஞ்சம் கெத்தா நடந்துக்க. அவகிட்ட பாய் சொல்லிட்டு திரும்பி வந்துட. சரி, கெத்தா நடந்துக்கிறேன். போல அப்ப நான் கிளம்புறேன். ஜான் வரமாட்டான்னு எனக்கு தோணுது. குட் நைட் போலன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போகணும். சரி, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இன்னொரு விஷயம், பச்சையா இருக்க கறியில ஒரு டிஷ் பண்ணீங்க பாத்தீங்களா, அசந்தே போயிட்டேன். ஏன்னா அவ்வளவா வேகாத கறியில மீட் பால் சாப்பிட்டு இருக்கேன். அதுலயே டிஷ் பண்ணி இன்னைக்குதான் பாக்குறேன். ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வச்சிருக்கேன், உனக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். குட் நைட். உன்னை பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜான், நீங்க இன்னும் போலையா? எங்க?
போலன் நீ எப்படி இங்க? ஹாய், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். நான் ஆக்சுவலா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். என்னால வெயிட் பண்ண முடியல, அத நானே வந்துட்டேன். சனேம், நீ எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் வேலைதான். முக்கியமா வேற ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை இவ வந்ததுனால எனக்கு டைம் போனதே தெரியல. நிறைய பேசிட்டு இருந்தோம். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப சந்திக்கலாம். குட் நைட். பாய், பாத்து போ. நான் இதோ இப்ப வந்துடுறேன். ஓகே ஓகே. கிச்சன்ல சனேம் நில்லு. சனேம் உனதான். சனேம் நில்லு. சனேம், என்ன இப்படியே உன் பின்னாடி நான் அலையணுமா என்ன? நில்லு, எங்க போயிட்டு இருக்க? உன்னதான். சொல்லுங்க ஜான். என்னாச்சு சனேம்? எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் நானே சரி பண்ணிட்டேன். என்னது அது? எதை நீயா சரி பண்ண? அதான் சொல்றேன்ல, ஒண்ணும் முக்கியமான விஷயம் இல்லன்னு. குட் நைட் ஜான். சனேம், ஒரு நிமிஷம் நில்லு. அது முக்கியமான விஷயம் இல்லனா எதுக்காக இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. முக்கியமான காரணம் எதுவும் இல்லனா இந்த நேரத்துக்கு எதுக்காக நீங்க வரணும் சொல்லு. தயவு செஞ்சு சொல்றியா? இங்க பாருங்க, நான் இப்ப சொன்னாலும் அதை கேக்குற சூழ்நிலையில நீங்க இல்ல. போலன் வந்திருக்காங்க, உங்களுக்காக டின்னர் பண்ணிருக்காங்க. எல்லாம் உங்களுக்காகவே பண்ணிருக்காங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. சனேம், ஒரு நிமிஷம். போலன் இங்க வருவான்னு எனக்கு தெரியாது சனேம். அவ இங்க வந்தது ஆக்சுவலா எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமா. அப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க, எனக்கும் சர்ப்ரைஸ் தான். கதவை திறந்து அவங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தோம். நீ ஓகேவா? இங்க பாருங்க ஜான், எப்ப பார்த்தாலும் நீ ஓகேவா ஓகேவான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியல. நல்லாதான் இருக்கேன், நான் நல்லாதான் இருக்கேன் ஜான். எனக்கு எல்லாமே நல்லபடியா தான் போகுது. அப்புறம் பேசலாம். என்னென்னமோ பேசிட்டு வந்துட்ட. நீ மறுபடியும் சொதப்பிட்ட சனே. நீ மறக்கணும்னு நினைச்சா ஒரே அடியா மறந்துரு. ஏன் உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிற? கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ வாயை மூடு. போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிற. இனிமே ஜான் ஒரு புது சனேம தான் பார்க்க போறாரு. ஜான், சொல்லாம இப்படி திடீர்னு வந்தது நினைச்சு கோச்சிக்கிட்டியா என்ன? என் கையில தெரியாம அறுத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த கட்டெல்லாம். நான் எதுக்காக கோவப்படணும்? கொஞ்சம் சர்ப்ரைஸ், அவ்வளவுதான். அத நீ போன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் என்னால அதை ஏத்துக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீ சொல்றது புரியுது. அது ஆக்சுவலா தப்புதான். நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அது முடியல. நான் இங்க 2 நாள் தங்கலான்னு நினைச்சேன். சயின்ஸ் பத்தி பேசலாம், நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். நம்ம ரொம்ப வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம். நீ திடீர்னு பிரேக்கப் பண்ண உடனே என்னால அதை ஏத்துக்க முடியல. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நான் இங்கே இருக்கலாம்ல, அம்மா வீட்டுக்கு அனுப்பிட மாட்டேயே. அதுக்கு என்ன இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க? நிச்சயம் நீ இங்க இருக்கலாம். அப்படின்னா ஓகே. சரி, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஓகே, இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா என்ன? டாட்டாரும் நீதான் பண்ணியா? ஆமா, ஆனா அவ சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு பாதி வேக வச்ச கறி தான் பிடிக்கும்னு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணுதான். கதவு திறந்த உடனே என்ன பார்த்து ஷாக் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில நின்னா. உள்ள வரவே பயந்துட்டா. அவ அப்படித்தான். தேங்க்யூ சோ மச். யூ ஆர் வெல்கம். சரி, எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? உனக்கு ஃபேவரட்னு ஏதாவது வச்சிருப்பல்ல? தோ இருக்கே. கல்யாணத்துக்கு காத்திருக்க அந்த கதையில வர மாதிரி ஒண்ணு நான் புறாவா இருக்க, இல்ல கல்லா இருக்க. அவனை பார்த்தோன்னே ஒண்ணு கல்லா இருக்கலாம், இல்ல புறாவா மாறி பறந்து போயிருக்கலாம். ஆனா புறாவா மாற முடியாதே, அதான் கல்லு மாதிரி நிக்கிறேன். இனிமேலும் என்னால இப்படி இருக்க முடியாத. எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும், புதுசா ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த எல்லாத்தையும் மறந்து புதுசா ஆரம்பிக்கணும்.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிசினஸ்ல அப்படியே கலக்குறடி நீ. வீடாகட்டும் கடையாகட்டும் எல்லாத்துலயும் கலக்குறப்போ என்னன்னு சொல்றது, உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஐயோ என் தங்கம், என் செல்லக்குட்டி, நீ எப்படி வருவ? நீ போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை தெரியுமா? அம்மா உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? சீக்கிரமா வந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். வேற என்ன பண்றது, அப்பாவும் வீட்ல இல்ல, நீயும் இருக்க மாட்டேங்கிற. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதான் உன் அக்கா கிட்ட எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மா, என்ன மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்க மனசுக்குள்ளேயே ஒரு குரல் கேக்குதா? குரலா? அதாவது வெளியில இருந்து ஒரு குரல் என் மனசுக்குள்ள. வேற யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசுறதா? சனேம், நீ மனசு உடைஞ்சு போயிருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா என்ன? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்னம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சனேம், உள்ளவா சனேம், நம்ம 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? உள்ளவா, வா வா. நீயும் நானும் தனியா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? உள்ளவா வா. நான் எதுவும் கோவப்பட மாட்டேன். அம்மா பொண்ணுங்கறத தாண்டி நாம 2 பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீயே சொல்லு. என்ன நம்பி நீ என்ன வேணா சொல்லலாம், நான் கோவப்படவே மாட்டேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நேத்து ராத்திரி நீ வீட்டுக்கு வரதுக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆச்சு? பீச்ல நடக்க போனியா இல்ல வேற ஏதாவது விஷயமா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுமா. அம்மா, சரிம்மா சொல்றேன். நேத்து ராத்திரி ஜானோட வீட்டுக்கு போனேன். அவன் வீட்டுல நடுராத்திரியில உனக்கு என்ன வேலை? ஒண்ணும் இல்லம்மா, நான் டாக்குமெண்ட் எடுக்க போனேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, இத விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஐயோ, இங்க பாரு, என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி கோவப்படுற? அம்மா எதுவும் தப்பா சொல்லலம்மா. நிஜமா சொல்றேன், நான் கோவப்பட மாட்டேன். அது என்னன்னா, ஒரு அம்மாவா எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் வெளில வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காத. நீ வா வா, நாம பேசலாம். வாமா, நான் அம்மா தானே, என்கிட்ட நீ எது வேணும்னாலும் பேசலாம். அம்மா, சரி சொல்லு. ஜானோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்ல இருந்தாங்க, அவங்கள பார்த்தேன். அவன் எப்படி இருந்தா? செம்ம அழகு, செம்மையா இருந்தாங்க. நிஜமாவா? அவ்வளவு அழகு. அதோட அவங்களுக்கு நீளமான கால் வேற, உயரமா ஒல்லியா. அடடா, அவன மாதிரி பையன்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் கரெக்டா இருப்பாங்க இல்ல? அவன் கையில மோதிரம் செயின் இதெல்லாம் போட்டாலும் பாக்க டீசென்டா தான் இருக்கான்ல. அப்புறம் ஜானுக்காக டின்னர்லாம் சமைச்சிருந்தாங்க. சமைச்சதெல்லாம் பார்க்க செம்மையா இருந்துச்சு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒருத்தனை மடக்கணும்னா முதல்ல அவன் பசியை அடக்கணும். ஆனா உனக்கு தான் முட்டை கூட உடைக்க தெரியாது. மத்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி சமைக்கிறாங்க, உனக்கு தண்ணி கூட கொதிக்க வைக்க தெரியல. நீ ஏண்டி இப்படி இருக்க? வேலைக்காரியா இருந்தா போதும்னு சொல்றீங்களா? ஐயோ, இப்ப நான் என்ன சொன்னேன்? சமைக்க கத்துக்க சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அந்த பொண்ணு என்ன சமைச்சான்னு சொல்லு. தாத்தாரே பண்ணாங்க. தான் தாரேனா? எனக்கு எப்படி தெரியும்? மசாலா போட்டு வேகாத கறி. அப்படியா? வேகாத கறிய சாப்பிடுவாங்களா? ஐயோ. ஆமாமா, ஹீரோப்ல இப்பெல்லாம் இப்படிதான் சாப்பிடுறாங்களாம். ஜானுக்கு இந்த மாதிரிலாம் டிஷ் பிடிக்கும்னு எனக்கு இப்பதாமா தெரியுது. இந்த பணக்காரங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஊர்லயே மீட் பால் கபாப்னு என்னென்னவோ இருக்கு. இவங்க எப்படிதான் வேகாத கறிய சாப்பிடுறாங்களோ தெரியல. அம்மா, தட்டி விடுங்கம்மா. அவங்க என்ன வேணாலும் சாப்பிடட்டும், எனக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அப்பா எங்கம்மா? மேலதான் தூங்கிட்டு இருக்காரு. நாள் முழுக்க வெஜ் மீட் பால உருட்டி உருட்டி சோர்ந்து போயிட்டாரு அவரு. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வச்சிரு. எனக்கும் வேலை இருக்குமா? அதெல்லாம் தெரியாது. நீயே பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ, நான் வந்துறேன். நீதான் பாத்துக்கணும். அம்மாக்கு ரொம்ப தான் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க வேலைன்னு போயிட்டு இருக்காங்க. இனிமே நானும் பிசினஸ்ல இறங்குறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வெளியில போனதே தெரியல. வாக்கிங் போனேன், அப்புறம் ரன்னிங். காலையில போனாதான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதனாலதான். நேத்து நல்லா தூங்குனியா? உங்களோட பெட்ல தானே சார் படுத்தேன், நிம்மதியா தூங்குனேன். உனக்கு என்னாச்சு ஜான்? நான் விளையாட்ட பேசினா கூட சிரிக்க மாட்டேங்கிற. நேத்து நீ எதுக்கு கார்டன்ல போய் படுத்து தூங்குன? நான் இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள படுக்கிறது இல்ல, எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. நான் வெளியே தான் இருப்பேன், அங்க உட்காருவேன், சாப்பிடுவேன், அப்படியே தூங்கவும் செய்வேன். நல்லா காத்து வரும். இப்போ வச்சு பேசலாமா என்ன? நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது.
இவ பேசணும்னு சொல்லி வரா, ஆனா உடனே போயிடுறா. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் பழைய மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை நான் இழந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? உன்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் இத்தனை வருஷம் தாண்டி வந்திருக்கு. எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் சரி, முகத்தை கூட பாக்கலனாலும் நம்ம கிடையில இருக்கிறது ரொம்ப அழகான விஷயம். என்ன மாதிரி தானே நீயும் அதை பாக்குற? தெரியும். தெரியும். அப்புறம் எப்படி உன்னால தூக்கி போட தோணுது? எனக்கு இன்னொரு வாய்ப்பு தர மாட்டியா? இங்க பாரு, இது வேலைக்காகாது. ஒத்து வராத புரிஞ்சுக்கோ. என்ன கேட்டா இதுக்கப்புறமும் நீ முயற்சி பண்ணாதன்னு தான் சொல்லுவேன். என்னால எந்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது. உண்மைதான், இத்தனை வருஷமா நீ பொறுத்துக்கிட்டு தான் இருந்த. ஆனா அது உனக்கே நல்லா தெரியும் போலன். நீ இதை விட அதிகமா எதிர்பார்க்கிற. அப்படித்தானே? இங்க பாரு, உன்னை ஒரேடியா பார்க்காம இருக்கிறதுக்கு வருஷத்துல 3 தடவையாவது பார்க்கலாமா? நம்ம மீட் பண்ணலாமே. என் வாழ்க்கையில இருக்கிற முக்கியமானவங்கல்ல நீயும் ஒருத்தி தான். அப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றேன். சரி, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ எப்பவோ உன்னோட முடிவு எடுத்துட்ட. இனிமேல் நான் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. குட் மார்னிங் ஐஹான். குட் மார்னிங். என்னாச்சு, நீ இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கியே? என்ன விசேஷம்? நேத்து ஆள்கிட்ட பேச போனே, இல்ல நல்லபடியா நடந்துச்சா? நடந்துச்சு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்தேன். என்ன என்ன நல்ல சர்ப்ரைஸ் ஆனியா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஜானுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா? அவ பேரு போலன். ஏஜென்சியோட 40வது ஆனிவர்சரிக்கு அவங்க 2 பேரும் வந்தாங்க. நான் அவளை பார்த்தேன், ஆனா அப்ப அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆல்பர்ட் ரோஸ் லாஞ்சில எனக்கு முத்தம் கொடுத்தால, அப்ப பக்கத்துல லாஞ்சில அவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. உனக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? சனேம், எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பைத்தியம் மாதிரி என்னென்னமோ சொல்ற. நீங்க என்னதான் சொல்ல வர? என்ன சொல்லணும்? போலன் ஜானோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவங்க தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அவங்க சேர்ந்துருவாங்க, கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. அவளை பாத்திருக்கியா? அவ்வளவு அழகு, செம்மையா இருப்பா. நீளமான காலு, அழகான சிரிப்பு. எனக்கு நல்லா தெரியும். நேத்து ராத்திரியே அவங்க சேர்ந்திருப்பாங்க. நேத்து ராத்திரி அவங்க 2 பேரும் கை கோர்த்து ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதை யோசிக்க கூட என்னால முடியல. ஜான் மட்டும் அவளை ஏத்துக்கலனா அவனை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. போலன் மாதிரி பொண்ணை யாருக்குதான் விட்டு கொடுக்க தோணும்? அவங்க உண்மையிலேயே சேர்ந்தாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க நினைச்சு உனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. நான் ஒண்ணு சொல்லவா? என்ன கேட்டா நீ டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்ற? எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாரு. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் என்னோட நாவல் கூட எழுத ஆரம்பிச்சுட்டேன். என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நேத்து ராத்திரி எழுதுனேன் தெரியுமா? நடந்தது நடந்துருச்சு. இனிமே பழசு நினைச்சு கவலைப்பட மாட்டேன். சந்தோஷமா இருக்க போறேன். அப்போ ஆள் என்ன பண்ண போற? ஐயான், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நான் என் கண்ணை திறந்துட்டேன். இப்பதான் எல்லாத்தையும் சரியா பாக்குறேன். ஜானுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும்னு இப்பதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த மாதிரி பொண்ணுங்க? நீளமான காலோட செக்ஸியா இருக்கணும். அவருக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி என்னால எப்பயும் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த போலன் கூட சேரலனே வச்சுப்போ. அவருக்கு நான் தான் வேணும்ன்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சும்மா நீ நினைச்சு பாத்துக்கோ. எனக்கு அவர் வேணாம். இவ்வளவு பொய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்னால ஏத்துக்க முடியாது. ஜானுக்கும் நான் வேண்டாம், எனக்கும் ஜான் வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இங்க பாரு, நீ இன்னும் அவன் மேல லவ்ல தான் இருக்க. அவ்வளவு சீக்கிரம் அவனை மறந்துட முடியும் நினைச்சு கூட பாத்துறாத. ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிப்பா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாரு. நான் வேலைக்கு போறேன். வேலையா? எங்க போற? நீ தான் வேலையை விட்டுட்டியே. நேத்தோ முதலத்து தானே விட்ட. ஆமா, வேலையை விட்ட. போயிட்டு வரமா? பாத்து போயிட்டு வாமா. நான் நிறைய தடவை வேலையை விட்டு வந்துட்டேன். அங்க இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் ரமிதா கூட இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு நான் பார்க்க தான் போறேன். ஜானும் போலனும் கை கோத்துட்டு வர போறாங்க. குட் பை ஐஹான். குட் பை. அப்புறம் பார்க்கலாம். சத்தியமா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவ காதுல வாங்கிக்கல. இது ஜெனடிக்ஸ் தான். கண்டிப்பா இதெல்லாம் அவங்க அம்மாவால தான் இவளுக்கு வந்திருக்கு. இங்க பாரு, இதுக்கு மேலே நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. நான் இங்க வந்தப்போ என்ன நினைச்ச தெரியுமா? ஜான் இக்காரணத்தை கொண்டும் வேற ஒரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டான்னு. அவன் மனசு உடைஞ்சு போன நேரத்துல கண்டிப்பா ஒரு பொண்ணு அவனுக்கு துணையா இருந்திருப்பா. நீ குழப்பத்துல இருந்திருப்ப. ஆனா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க.
உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், யார் அந்த பொண்ணுன்னு சொல்ல. யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லிருக்க. யாரும் இல்ல. யாரும் இல்ல? அப்ப அவன் உன் ஃப்ரெண்டு. இங்க பாரு, நான் உண்மையை சொல்றேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன் கூட ஒரு நாள் கூட தங்காத ஒருத்தி எப்படி உன்னை எவ்வளவு புரிஞ்சிருக்க முடியும்? அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? அவ யாருன்னு சொல்லு. ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. யாரா இருக்கும்? யாரவ? ஆக்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச பொண்ணா? அங்க சேரிட்டி நடத்துறாளா? ரொம்ப புத்திசாலியான டேலண்டான பொண்ணு ஒருத்தி எல்லாத்தையும் விட்டு சேவை பண்ணிட்டு இருக்காளா? ஒருவேளை உன்ன மாதிரி போட்டோகிராஃபரா இருப்பாலும் எனக்கு தெரியல. இங்க பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை விட்டுறேன் ப்ளீஸ். சரி, நான் விட்டுடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இது யாரா இருந்தாலும் அவ கண்டிப்பா உனக்கு நிரந்தரம் இல்ல, புரியுதா? அவ கூட சந்தோஷமா வாழ முடியுமான்னு பாரு, அப்ப நீயே புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்ல ஜான், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். தெரியும். சரி, நான் விட்டுடுறேன். இருந்தாலும் நீ என்ன மன்னிச்சிரு. இதுதான் சரியானது. எது சரி எது தப்புன்னு காலம் முடிவு பண்ணோம். ஆனா இப்போதைக்கு உன் விருப்பப்படியே பண்ணுவோம். நான் கொஞ்சம் வெளியில போகணும், அப்புறமா ஆபீஸ்க்கு வரேன், சரியா? அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எந்த அட்வர்டைசிங்ல சேர்ந்தோன்னு இருக்க? நம்ம வேற எதுலயாவது மாற முடியாதா? நீ சொல்றதும் சரிதான். என்னால ஜிம்முக்கும் போக முடியல, பார்லருக்கும் போக முடியல. நான் பாட்டக் சேர்க்க வேண்டிய நேரம் இது. எப்படி என் முகம் சுருங்கிடுச்சுன்னு பாரு. என்ன பேசுற நீ? நீ அழகு சிலையாச்சே. சிலைன்னு சொன்னா போதுமே, ஹைலனுக்கு மூக்கு வேர்த்துரும். என்ன அவளை சிலைங்கிற? உடனே திரும்பாத, அவ பின்னாடிதான் இருக்கா. என்ன? அவ யாரு? யார் கூட இருக்கா? அது 11th தானே? எந்த 11th? அவரு 11th தான். யாரு 11th? கலினாவோட ஓனர் ரமிதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மூத்த பையன். அப்படியா? நான் அவரை பார்த்ததே இல்லையே. அவர் தான் கலினா கம்பெனியோட ஆர்கானிக் ப்ரொடக்ஷனை பாத்துக்கிறாரு. ஆர்கானிக் ப்ரொடக்ஷனை நீ தானே பாத்துக்கிற? அவங்க புதுசா ஒரு பிராண்ட கிரியேட் பண்றாங்க. நம்ம அதோட ஸ்டோர் டிசைன் மட்டும் தான் பண்றோம். அந்த வேலை ஐலனுக்கு போயிடும். அதுக்குதான் அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அவளுக்கு போயிடாது. என்ன வேலை? அந்த ஆர்கானிக் வேலை. இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. ஏதாவது பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ரெஸ்ட் ரூம் போற மாதிரி அவங்க டேபிள தாண்டி நான் போறேன். அவளை நான் பார்த்து ஹாய் ஐலின் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நான் என்ன சொல்வேன்னா, நான் தான் ஃபிக்ரி ஹரிகா கம்பெனியோட ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்குவாரு. டேரன் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னென்னமா யோசிக்கிறேன்? எப்படி பொறுமையா இருப்பேன்? எப்படி பொறுமையா இருப்பேன்? அவளால நான் என்னென்ன இழந்திருக்கேன் தெரியுமா? அவளுக்கும் எனக்கும் நடுவுல இருக்க பகை உனக்கு தெரியாது. அவ சூனியக்காரிடி, ஆளையே மயக்கிடுவா. எங்க இருக்கா அவ? அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்களா என்ன? தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? ஓ, ஐ எம் சோ சாரி. என்ன தப்பா எடுத்துக்காதடி, நான் இப்ப கிளம்பி ஆகணும். என்னோட பாஸே ரிமிதா தான். அவங்க கிட்ட பேசினா போதும், வேலை எனக்கு தான். அவகிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். பாரு, அவளை விட மாட்டேன். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எங்க போற? என்ன மன்னிச்சிடு, அடுத்த தடவை காஃபி குடிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், சரியா? பை பை. பொண்டாட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டிய? தேங்க்யூ. நீ மறுபடியும் கடைக்கு வந்துட்டு போல இருக்கு. காலையில எழுந்தது வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு நேரா இங்க வந்துட்டேன். நம்மளோட கடை மளிகை கடை சீக்கிரமா திறந்ததுன்னு வேலை நடக்கும். கஷ்டமா இருக்கும்னு விட்டுடுவேன்னு நினைச்சீங்களா? மாட்டேன். என் வைரக்குட்டி, தங்க குட்டி, என்ன விஷயம்? என் வாழ்க்கையில வந்த தேவதையே சொல்லுங்க. நீ ஏமா தனியா வர? காலையில 2 பேரும் கை கோத்துட்டு ஜாலியா வரலாம்ல. ஈவினிங் அதே மாதிரி வீட்டுக்கு போலாம். அது முடியாது. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடையை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. சரிம்மா, நான் போய் அங்க ஓரத்துல நின்னுக்கிறேன். உனக்கு எந்த தொலையும் கொடுக்காம அமைதியா இருப்பேன். என்ன ஓகேவா? ஆஹா, வந்துட்டான். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. உங்களுக்கு என்னோட காலை வணக்கம்.
என்ன பத்தி உங்களுக்கு பெருசா தெரிய தேவையில்ல, உங்களுக்கே நல்லா தெரியுமே. என்னோட உள்ளாட கடையை எங்க அம்மா உள்ள பூந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வேலை வெட்டி இல்லாம தெரு தெருவா தண்டமா சுத்திட்டு இருக்கிறத நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல. ஆனா என்னோட ஒரே சந்தோஷம் என்னன்னா சனேம் அவளுடைய வேலையை விட்டு வந்ததுதான். அதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஐயோ, சனேம்க்கு வேலை இல்லன்னு யார் சொன்னது? அவ வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நேத்து தானே அவளுடைய கடைசி நாள், அதான் முடிஞ்சிருச்சுல்ல. இன்னில இருந்து அவளுக்கு வேலை இருக்காது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி சொல்றீங்க. என்னப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவ சனேம் அவளுக்கு தோணுச்சுன்னா வேலைக்கு போவா, அடுத்த நாள் தோணுச்சுன்னா வேலையை விட்டுருவா. அங்குல், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் அவளை போட்டு பிரஷர் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. வேலைக்கு போ, சொந்த கால்ல நில்லு, வெட்டியா இருக்காத, அப்பதான் ஊர் உன்னை மதிக்கும், அப்படி இப்படின்னு. கரெக்டா? ஐயோ, என்ன பேசுற நீ? இது வரைக்கும் நாங்க சொல்லி அவ எதையும் கேட்டதே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஆட போங்க, அவ வேலையை விட்டுருவா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நான் நினைச்சது என்னைக்குமே நடக்கவே நடக்காது போல இருக்க. எப்போ டாடி முடிவு பண்ணிட்டியா? நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும். இது பாருங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. கடையை எப்படி நடத்துறேன்னு நீங்களே பாத்துட்டு இருக்கீங்களே. தயவு செஞ்சு என் கனவை கலைக்காதீங்க. அப்ப நான் உஸ்மான் கடைக்கே போறேன். இனிமேல் கறியை வெட்டுறதா என் வேலை. கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன் பொண்டாட்டி. பாத்து பாத்து பத்திரமா போங்க. உங்களோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, வாங்க. கால் பண்ணணுமா? கண்டிப்பா. நிஜமாவா? உஸ்மானையா பார்க்க போறீங்க? நானும் வரேன். நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கேன். ஒரு சப்போர்ட்டுக்காக வரேன். போட்டோ காப்பி எல்லாம் இங்கதானே வச்சிருந்தேன். அது எங்க போச்சு? யாரு எடுத்தா? என்னோட ஸ்கெட்சஸ் காணுமே. என் ஃபைலையும் இங்கதான் வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இப்படி வந்து தொலையுது. என்னோட போர்டு மட்டும் கிடைக்கலன்னா இப்ப சத்தியமா நான் அழுதுருவேன். அழாதரா செல்ல குட்டி. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே கதறி கதறி அழுவு போல இருக்கு. எதுக்கு இந்த ஃபைல் எல்லாம் எனக்கு? போச்சுடா. யாராவது சொல்ல முடியுமா ஏன் நம்மளோட ஆபீஸ் இப்படி ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஆச்சுன்னு? மிஸ்ஸஸ் ரெமிதா இங்க வராங்க. ஆனா அவங்க ஃபைல்ஸ் எங்க வச்சாங்கன்னு அவங்க உங்களுக்கே தெரியல. ஆமாமா, அங்க பாரு, அங்க பாத்தியா? இப்பதான் பசங்க ட்ரீட்மெண்ட் போய் வந்திருக்கானுங்க. அவனுக்கு இந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருக்க. பாவம் ரொம்ப வீக்கா இருக்கான். இப்பதான் அவனுக்கு கிரீன் டீயே நான் கொடுத்தேன். ஏன்னா அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்காம. அது மட்டும் குடுக்கல வச்சுக்கேன், பையனுக்கு கண்ணு மேல போயிட்டு இருக்கோம். இவன் ஆபீஸ் வரதுக்கு நான் தான் காரணம். அந்த மேடமால ஆபீஸே ரணகலம் ஆயிட்டு இருக்கேன். அப்படியா? இத பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியலையே. இவ்வளவுதான் உங்களால பயப்பட முடியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? நம்ம கையை விட்டு கலீலாவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. ரொம்ப நல்லது. என்ன பண்றீங்க நீங்க? நமக்கு புது ஐடியாஸ் வேணும். எனக்கு காலையில இருந்து ஒரே புத்துணர்ச்சியா இருக்கு. அந்த ஸ்டோரை நம்ம தான் சூப்பரா ஆக்கணும். யாராவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அந்த ஸ்டோரை சனேம் தானே பாத்துக்கிறா. அவ கண்ட்ரோல்ல தானே இருக்கு. சனேம் எங்க இருக்கா? அவ ஆபீஸ்ல இருக்க மாதிரியே தெரியலையே. அட மறந்துட்டேன். ஏன்னா அவ தான் வேலையை விட்டு போயிட்டாலே. ஜான் எங்க? இன்னும் வரலையே. அவ வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க 3 பேரும் என்னோட கேபினுக்கு வாங்க. நம்ம ஐடியாஸ் யோசிக்கலாம். கண்டிப்பா போலாம். நீ பண்ண வரைக்கும் எல்லாமே போதும். அங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஜேஜே. அங்க நானும் இருக்கணும்ல. இல்லனா இவங்கள யார் பாத்துக்கிறது? எல்லாரையும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது என்னோட முக்கியமான வேலையே. ஓகே, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. அப்புறம் பிரச்சனைனா என்கிட்ட வரக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கு மூளை குழம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொதப்ப போது பாரு. என்ன மாதிரி ஒரு அறிவாளி மீட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுல, அதோட விளைவு என்னன்னு பாரு. வேலை மட்டும் வாங்குறீங்க, ஆனா சம்பளம் கேட்ட மட்டும் முறைக்கிறீங்க. என் மகிமை உங்களுக்கு தெரியாதடா. தெரியும் போது பாருங்கடா. அங்கிள் இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிறைஞ்சு போச்சு. நம்ம இதோட நிறுத்திக்கலாமா? வேணாம், ஆரம்பிச்சுட்டோம். எப்படி நிறுத்துறது? அங்க பாரு, அங்க கொஞ்சம் கேப் இருக்கு பாரு, அங்க தூக்கி வச்சிரு. இங்க பாருங்க அங்குல், நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சும்மா இருந்தேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஆடு மாடோட கறியை எடுக்காம வெளிநாட்டுக்காரனோட கறியை வச்சிட்டு இருக்கீங்க. இந்த மசாலா போட்ட கபாபு, வறுத்த ஆட்டுக்கறி, இதெல்லாம் யார் தான் சாப்பிடுறா? நம்ம பாஸ்மதியில பண்ண பிரியாணி டேஸ்ட அடிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் குப்பைதான் அங்கிள். இந்த அநியாயத்தெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா சாமி? எப்போ எங்க அம்மா என் கடையை புடுங்கினாங்களோ அப்பதுல இருந்து எனக்கு இப்படிதான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்னதான் பண்ணலாம் முசாஃபர்? என்ன பண்ணலாம் சொல்லு. இங்க பாரு, என் பொண்டாட்டி கூட எனக்கு கடையை விட்டு துரத்திட்டா. எனக்கு ஏதாவது ஆச்சா என்ன சொல்லு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? நான் என்ன பண்றேன்? அதுக்கேத்த மாதிரி எனக்குன்னு ஒரு இடத்தை புடிச்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ற? உனக்குன்னு ஒரு இடத்தை நல்லா தேடி பிடிச்சுக்கோ. இங்க பாருங்க அங்கிள், இங்க பாரு முசாஃபர், உங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு வேலை இல்ல. நாமளும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்தா நல்லா இருக்கும். வேணாம் வேணாம், இது நல்லதா. வேணாம், இது ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது இது கொஞ்சம் போடுங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. முசாஃபர் போ. அது என்ன பாக்ஸ்? குடு. இது என்னன்னு சொல்லட்டா? இது கூலிங் பாக்ஸ். நீங்க நிறைய வீகன் பால் பண்றத பார்த்தனா அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இது ஒரு ப்ரமோஷன் மாதிரி. ஒவ்வொரு பெட்டிலையும் நீங்க 1/4 கிலோ வீகன் பால்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க டவுன்ல சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். அதை கொண்டு போய் அங்க வித்துற போறோம். சமல. ஆஹா, வியாபாரம். சூப்பர். இது சூப்பர், எனக்கும் தெரியும். இங்க பாத்தீங்களா ஸ்டிக்கர் இருக்கு. இதுல நம்ம பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே இருக்கு. செம்ம ஐடியா இல்ல? சரி எல்லாரும் வேலைய ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஃபில் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் வெளியில வாங்கிட்டு தனியா பேசணும். இத வந்துரு அங்கிள். எல்லா வேலையும் முடிச்சிருங்க.
என்னாச்சு? என்ன பேசணும்னு? நான் ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க 2 பேரும் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய். எப்ப பார்த்தாலும் என் கடையில உட்காந்துக்கிட்டு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, என்ன ஒரேடியே டார்ச்சர் பண்றாங்க. சரி, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க? நான் அப்படிதான். என் பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு இப்போ 20 கிளையன்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? பக்காவா போகுது. இன்னொரு விஷயம், சரியா 11 மணிக்கு லைலா இங்க வந்துருவா. இது எப்படி? நிஜமாவா? நிஜமா. என் செல்லக்குட்டி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. நான் போய் அவளுக்கு வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். என்னோட இளவரசி வரல. இளவரசியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. இளவரசி தான். யோபோ, இளவரசியாமே. குட் மார்னிங். குட் மார்னிங் ஜேஜே. பறவை பறக்குதே, பூக்களும் முதிர்ந்ததே, சூரியன் உதித்ததே, காலை வணக்கம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப இங்க வந்த? நீ தான் வேலையை விட்டல்ல, இங்க வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, உண்மைதான், வேலையை விட்டுட்டேன். ஆனா நான் வெறியோட இருக்க பிசினஸ் விமன், அதான் திரும்ப வந்துட்டேன். இந்த உலகமே என்னோட கையில. நீ ஒரு அசிஸ்டன்ட். சரியா சொன்ன ஜேஜே. என்ன அதிசயமா இருக்கு, நீ காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க? நீ டீ தானே குடிப்ப? புது புது பழக்கமா இருக்கு. நீ இப்ப பண்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது புதுசா எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம ஒரு காஃபி அடிச்சுக்க முடியாதுல, டீயும் குடிப்பேன், அதான் என்னோட ஸ்டைல். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்டைல வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கலாம். இங்க பாரு, நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா? தேவையே இல்லாம வேலையை விட்ட, இப்ப என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் காலை வணக்கம்னு சூப்பரா சாங் வர பாடுற, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத காஃபி வர குடிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகலையே ஜேஜி, நான் திரும்ப வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் ரமிதா கூட மீட்டிங் இருக்கு, அவங்கள பார்த்தே ஆகணும். என்னவோ பண்ணு போ. சனே, வெல்கம் பேக். எப்ப வந்த? இதோ இப்பதான். குலிஸ் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தியா? இவளை பார்த்தாது நீ கத்துக்கோ. இப்ப ரியாக்ஷன் பாரு. எப்ப காஃபி குடிக்க ஆரம்பிச்ச? இதோ இன்னில இருந்துதான். உன்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும். ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிருக்கேன். காஃபில ஜோசியம் பாப்பாங்க. அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆவன்னு சொன்னாங்க. நிஜமாவா? நீ ஹீரோயினா நடிச்ச அந்த படம் 100 நாள் ஓடணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நிஜமா எல்லாமே தெரியுமா? அப்ப என்ன பத்தி சொல்லுவாங்களா? இரு இப்பவே அனுப்பிடலாம். இப்ப இந்த காஃபி எடுத்துக்கோ. இத எடுத்து தலைக்கு மேல 3 தடவை அப்படியே சுத்து. தலைக்கு மேல. அப்படிதான். 1 2 3. போதும் போதும். இப்ப இது அப்படியே தலைகீழ திருப்பி வை. எதிர்காலம் தெரியும். திருப்பணுமா? வச்சிட்டேன். ஓயே, இத நம்ம எப்ப அனுப்பணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அனுப்பிடலாம். ஆன்லைன் ஜோசியம் பத்தி இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். ஐகான் கிட்டே சொல்றேன், அவளும் பாக்கட்டும். ஐகானா? அவகிட்ட நீ என்ன சொல்ல போற? அத சொல்லு முதல்ல. அவகிட்ட என்ன பத்தி ஏதாவது பெருமையா சொல்லிருக்கியா? அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லிருக்கியா, இல்ல உன் கூட வேலை பாக்குறவங்கள பத்தி சொல்லிருக்கியா? அந்த மாதிரி சொன்னா தானே அவளுக்கு என் கூட பேசணும்ன்ற ஆசை வரும். அதை விட்டுட்டு தேவையில்லாம காஃபி, ஆன்லைன், ஜோசியன் இத பத்தியா பேசுவேன்? போய் சொல்லு, நான் யாருன்னு போய் சொல்லு. என்ன பத்தி பெருமையா பேச, என்ன பத்தி எடுத்து சொல்லு, என்ன பத்தி அவகிட்ட பேச. அதை கேட்டு அவன் என்கிட்ட பேசணும். எப்படியாவது அவகிட்ட என்ன பத்தி பேசுதே. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது கம் ஆன், அமைதியா இரு. கண்டிப்பா உன்னை பத்தி சொல்றேன். எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. இந்தாங்க, இதான் அட்ரஸ். அங்கதான் போகணும். இந்த வீகன் பால்ஸ் எங்க கடை சார்பா கிஃப்டா கொடுக்கறோம்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் பெட்டி மேல ஸ்டிக்கர்ல இருக்கு. அங்க போய் இது 2 சொன்னா போதும். ரொம்ப பேச வேண்டாம். முக்கியமா உனக்கு தான் சொல்றேன், ரொம்ப பேசக்கூடாது. என்ன புரியுதா? புரிஞ்சுதுமா? ஓவரா வாயிடக்கூடாது. கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும். சீக்கிரம் எல்லாத்தையும் வித்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான். என்னப்பா? நான் இத குடுக்குறேன். சரி சரி, குடு. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? கிளம்புங்க. சீக்கிரம் எல்லா போட்டியும் எடுங்க. சட்டு புட்டுன்னு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அப்படிதான் முசாஃபர். சீக்கிரம் போங்க. என்னது இது? குதிரை. குதிரையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த குதிரை குதிக்கிற மாதிரி தெரியல. வந்துருச்சு. இந்தா. என்ன ஆட்டோமேட்டிக் மெசேஜா? அவளால எப்படி இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்ப முடியும்? சும்மா ஜிஜி, எல்லாரும் வேண்டிக்கோங்க என்னோட பிற்காலம் பிரகாசமா இருக்கணும்னு. நாசமா போச்சு போ. அது பிற்காலம் இல்ல, எதிர்காலம். அதான். நீ இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடி நீ திரும்பி பாரு. தாடி வைத்த ஒருவன் 3 காலகட்டங்களில் ப்ளூ அண்ட் ஒயிட்ல வருவான். அவன் தான் உன்னோட உண்மையான காதலன். அவனுக்கு ஒரு தடவை முத்தம் கொடுத்தா பத்தாது, நிறைய தடவை கொடுக்கணும். ஆல்பர்ட் ரோஸ்,
என்னோட ஆல்பர்ட் பத்தி போட்டிருக்கு. நான் தான் சொன்னல, என்ன நம்பவே இல்லை. நீங்க பாத்தியா நீங்க பேசுறது எதுவும் புரியல. எதை பத்தி பேசுறீங்க? 3 காலகட்டத்துக்கு அப்புறம் என்னோட உண்மையான காதலை பார்க்க போறேன். அதாவது இதுல ஆல்பர்ட் ரோஸ பத்தி தான் சொல்லிருக்காங்க. குலிஸ், 3 காலகட்டம்னு சொன்னாங்களே, அது என்னது? 3 வாரமா, 3 மாசமா, இல்ல என்னோட ஆல்பர்ட் ரோஸ பாக்குறதுக்காக 3 வருஷம் நான் காத்திருக்கணுமா? எதுக்கு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதுல நேரத்தெல்லாம் சரியா சொல்ல முடியாதுல்ல. சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம். முதல்ல 3 hours வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். ஓகே? எனக்கு ஓகே. நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி 3 செகண்டாவது வச்சுக்கலாமே. பாத்தியா 3 செகண்ட் ஆயிடுச்சு. இப்பயாவது வந்திருக்கலாம்ல. இது எதுக்கு நீ யோசிக்க மாட்டேங்கிற? 3 செகண்ட்ல எப்படி? சனேம் அங்க பாரு, தாடியோட ப்ளூ அண்ட் ஒயிட்ல என்னால நம்பவே முடியல. ஒண்ணு கிடையாது, தற்செயலா வந்திருப்பான். என்ன சொல்ற? ஆமா, தாடியோட ஒயிட் அண்ட் ப்ளூல ஷூட்ல வந்திருக்கான். இப்படி நிறைய பேர் வருவாங்கல்ல. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அடுத்த ஆளு ப்ளூ ஷூட்டோட தாடியோட வந்தாச்சு. அங்க பாரு. வந்துட்டியே. வந்துட்டேன். வரமாட்டேன்னு நினைச்சேன். நான் போணுமா? உனக்கு போகணுமா என்ன? உங்களுக்கு நான் இங்க இருக்கணுமா? ஆளாளுக்கு இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஆமா. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா ஜான்.